ஹாய். நம்ம நேத்தைக்கு சொன்ன மாதிரியே இன்றைக்கி மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஒரு சில ட்ரேடர்ஸ் வந்து மார்னிங் ட்ராப் ஆகிருக்க சான்சஸ் இருக்குது. ரியல் டைமில் ட்ரேட் பண்ணுற உங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நிஃப்டியில் நமக்கு டேட்டா என்ன அப்டேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஇ டேட்டா தான் அப்டேட் ஆகிருக்கு. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சிஇ தான் இருக்குது. அதனால் நம்ம மார்க்கெட்டுமே நமக்கு புல்லிஷாக தான் இருக்குது. நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து 539 ஓப்பன் ஆகிருக்கு. 539 ஓப்பன் ஆனாலுமே டைரெக்டாக புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுக்கல, கீழேயும் போயிருக்கு. நிஃப்டியோட மூவ்மெண்ட் டவுன் சைடாக இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் இன்றைக்கி பியரிஷ் ட்ரெண்ட் தான் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனால் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி 24,300 பிரேக் ஆகிற வரைக்கும் புல்லிஷ் தான். இன்றைக்கும் அதே தான், 24,300 டச் ஆகிருக்கு. 24,300க்கு அப்புறமா கீழே போகலை, அகெயின் புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. ஒன்ஸ் 24,300க்கு கீழே போகுது அப்படின்னா பியரிஷ் மூவ்மெண்ட் இருக்கலாம். ஆனால் 24,300க்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் இருக்குது. நீங்கள் சிஇ ட்ரேடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக சிஇ ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு 200-300 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டேட்டாவுமே சிஇ தான் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக சிஇ ட்ரேடை எடுத்துருந்துருக்கலாம். இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு. இன்னும் உங்களுக்கு நிஃப்டி வந்து இன்னும் புல்லிஷாக தான் இருக்கும். 24,500 பிரேக் ஆகிற வரைக்கும் புல்லிஷாக தான் இருக்கும். ஒன்ஸ் 24,500 பிரேக் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு 24,300 தான் நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். இதுதான் இன்றைக்கான இண்டெக்ஸ் ஆப்ஷனோட அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐடியா இருக்குது. ஐடியா நம்ம எப்பவும் போல் செக் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு சொமேட்டோ வித் 1250 சிஇ, 300 சிஇ, 330 சிஇ, 310 சிஇ, 305 சிஇ, 320 சிஇ நிறைய டேட்டாஸ் இருக்குது. 305லேருந்து 330 வரைக்குமே இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். சொமேட்டோ இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 288 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் வந்து 304 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 305 வந்து ஹிட் ஆகிடுச்சு. அதாவது நம்மளோட செகண்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டார்கெட் 300, செகண்ட் டார்கெட் 305, செகண்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. நமக்குமே இந்த ஸ்டாக்கில் ஒரு ஹோல்டிங் இருக்குது. 310, 320, 330 வரைக்கும் இந்த ஸ்டாக் புல்லிஷாக தான் இருக்கும். டார்கெட் பெண்டிங்கில் தான் இருக்குது. டார்கெட் வந்து இன்னும் ஹிட் ஆகலை, அதாவது கம்ப்ளீட்டாக ஹிட் ஆகலை. ஒன்லி செகண்ட் டார்கெட் மட்டும் ஹிட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவர் இருக்குது. இண்டஸ் டவர் வித் 370 சிஇ, 360 சிஇ, 380 சிஇன்னு 3 டேட்டா இருக்குது. அப்போ 360 ஃபஸ்ட் டார்கெட், 370 செகண்ட் டார்கெட், 380 தேர்ட் டார்கெட். ஆனால் நமக்கு ஓப்பன் ஆன ப்ரைஸே பாருங்கள் 375 ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது நம்ம டார்கெட்டில் தான் ஸ்டாக் ஓப்பனே ஆகிருக்கு. அதனால் பேசிக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்லாம் செக் பண்ண போகிறதில்ல. ஆனாலும் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக பார்க்கலாம் பாருங்கள். இது ஓப்பன் ஆனதே ஹியூஜ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் கேப் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது நமக்கு டேட்டா சேஞ்ச் ஆகலை. அதனால் நீங்கள் இதில் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் ₹1 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு 370, 380 வரைக்கும் இதில் டார்கெட் இருக்குது. நீங்கள் ₹1 ஸ்டாப் லாஸாக வச்சு டார்கெட்டுக்கு நீங்கள் ட்ரேட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இந்தியா இருக்குது. எஸ்பிஐ இந்தியா வித் 850 சிஇன்னு ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ எஸ்பிஐயில் 850 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், இந்த ஸ்டாக் ஓப்பன் ஆனதே 861 ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம டார்கெட்டுக்கு மேலே தான் ஓப்பனே ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் பாருங்கள் 870 வரைக்கும் போயிருக்கு. நம்ம இதை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இது சிஇ டேட்டா அப்படிங்கிறதுனால கிளியரான ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். நீங்கள் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேபி ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இதில் ப்ராஃபிட்டாக கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு டைம் சார்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள். சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளியரான புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் இருக்குது. நீங்கள் எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டாக கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். பியரிஷ் மூவ்மெண்ட் இதில் இல்லவே இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்டேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இருக்குது. ரிலையன்ஸ் வித் 1340 சிஇன்னு ஒரே ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ ரிலையன்ஸில் 1340 தான் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 1319.75 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் வந்து 1328.50 வரைக்கும் போயிருக்கு. நமக்கு டார்கெட் வந்து 1340 வரைக்கும் இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோலையுமே சொல்லியிருந்தோம் ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து 1310, 1320 அப் டு 1340 வரைக்கும் புல்லிஷாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சார்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள், நல்ல அழகான ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் தெரியுது உங்களுக்கு. 1340 வரைக்குமே புல்லிஷாக தான் இருக்கும். இன்னும் டார்கெட் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. ரிலையன்ஸ் மாதிரியான
பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் கூட நம்மளோட டேட்டாவில் அப்பியர் ஆகுது. அதுவுமே உங்களுக்கு லைவ் டைமில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம டேட்டாவில் என்ன டார்கெட் இருக்குதோ அது ஹிட் ஆகுது, டார்கெட் வந்து அச்சீவ் ஆகுது, அதை வந்து நாங்கள் ரியல் டைமில் உங்களுக்கு காமிக்கவுமே செய்கிறோம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள், இண்டஸ் டவர் வித் 390 CE 400 CEன்னு டேட்டாஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்கன்னா இண்டஸ் டவர் சொமேட்டோவில் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். டிசம்பரில் எல்லா டார்கெட்டுமே ஹிட் ஆயிரும். இந்த டேட்டா ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை லேர்ன் பண்ணணுன்னாலோ வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.